உளவியல்ல இந்த ஜார் ஆஃப் லைஃப்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அதாவது ஒரு பெரிய ஜார்ல ஒரு கருங்கற்களை வந்து நீங்க போடும்போது ஒரு பாயிண்ட்ல அந்த ஜார் ரொம்பிடும். அதுக்கு மேல அதுல வந்து கருங்கற்களை போட முடியாது. அப்ப அந்த ரொம்பன ஜார்ல சிறு கற்களை போடலாம். அப்ப சிறு கற்களை நம்ம திரும்ப போடும்போது என்ன ஆகும்னா அந்த கருங்கற்கள் உள்ள கேப்ல போய் அதெல்லாம் உட்காந்துக்கும். அப்போ ஒரு பாயிண்ட்ல இன்னொரு சிறு கற்களை நம்ம வந்து அதுல ஆட் பண்ண முடியாது. அடுத்ததாக அந்த ரொம்பன ஜார்ல மணலை நம்ம விட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த மணல் விழுந்து அந்த கருங்கற்களுக்குள்ள இருக்கிற கேப்ல போய் மணலும் ஒரு லெவல் வரைக்கும் உள்ள போயிடும். சரி, இப்பயும் ஜார் வந்து ரொம்பிடுச்சு, இதுக்கு மேல மணலும் எடுக்க முடியாது. ஆனா இந்த ஜார் வந்து ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இன்னும் நம்ம தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊத்துனீங்கன்னா அந்த தண்ணியையும் அந்த ஜார் வந்து எடுத்துக்கும். அப்போ கடைசியில இந்த தண்ணியும் ரொம்பினதுக்கு அப்புறம் இந்த ஜார் வந்து ஜாம் பேக்ட், டைட்லி பேக்ட். இப்போ இப்படிதான் இந்த கரூரோட கூட்டம் வந்து சேர்ந்துருக்கு. முதல்ல வந்து மக்கள் காலையில இருந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக வேலைக்கு போன மக்கள் அவங்க திரும்ப வந்திருக்காங்க. அப்புறம் குடும்பங்கள் வந்திருக்கு. அப்புறம் எல்லாரும் இந்த இடம் போயிருமே அப்படின்றதுக்காக அங்கேயே தங்கி இருந்திருக்கு. அங்கேயே இருந்தவங்க எல்லாம் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அவங்க தலைவரோட வண்டி, அதுவே வந்து ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய சைஸ்ல இருக்கு. ஏற்கனவே ரொம்பி வழிகிற கூட்டத்துக்குள்ள அது நுழையும் போது அது வந்து மக்கள் இன்னும் இன்னும் நெருக்கி இன்னும் ஓரம் போய் அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி வர வண்டிகள், அந்த வண்டிகளும் அவர்களுடைய கூட்டத்திலிருந்து நாமக்கல்ல இருந்து வந்த கூட்டங்களும் அவங்களும் வந்து உள்ள சேர சேர எல்லாரும் அந்த மைய புள்ளியை நோக்கி அழுத்தி 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 ஒவ்வொருத்தரா வர வர இவங்களுக்கு இடமே பத்தல. இப்ப இடம் பத்தாமல் நெருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற மரத்து மேல ஏறி இருக்காங்க, ஜெனரேட்டர் ரூம்குள்ள போயிருக்காங்க. ஸோ இப்படி சிறுக 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 கூட்டம் சேரும் போது இந்த உள்ள எவ்வளவு ப்ரெஷர் ஆட் ஆகுதுன்றதை யாருமே கணிக்க முடியல. அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த கூட்டம் ஜாஸ்தி ஆகும் போது காலையில இருந்து இருந்த அயற்சியிலேயோ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழலாம். இப்போ ஒரு கூட்டத்துல நீங்க மயக்கம் போட்டு விழுந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி தூக்கி எந்திரிக்க எழுப்ப முடியாது. யாரோ ஒருத்தர் உங்க மேல மிதிச்சிருவாங்க. இது விழுந்ததுக்கான ஒரு நியூஸை வந்து நீங்க சொல்லி அதற்காக ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க வரும்போது அவங்க இன்னும் இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது இன்னும் சில பேர் விழுகிறாங்க. அப்ப திரும்ப ஆம்புலன்ஸை கூப்பிடுறாங்க. அப்ப திரும்ப இன்னொரு ஆம்புலன்ஸ் வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா இது தொடர்ச்சியா ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கிறவங்களை காப்பாற்ற போய் இன்னும் மக்கள் அடிபடுறாங்க. இதற்கு நடுவுல இந்த பேச்சு வந்து சில ட்ரிகர்ஸை கொடுக்கும். நம்ம வந்து இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், எல்லாரும் கையை தூக்குங்க, எல்லாரும் ஓன்னு கத்துங்கன்ற போது அப்ப என்ன ஆகுது, எல்லோருக்கும் ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு எழுச்சி வரும்போதும் அடுத்தவங்களை அது தள்ளிட்டு அந்த முன்னாடி அந்த பரப்புரை பேசுற அந்த வாகன